கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட 4வது பாயிண்ட் என்னன்னா, எந்த விஷயத்தை எடுத்தாலும் கூட நம்பர் 1 இருக்கணுங்கிற வேட்கை, அர்ஜு என்பது இருக்கும். நான் தான், நான் என்ன மாதிரி யூனிக்கா எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அர்ஜு இருக்கும். அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த லேண்ட் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் வரலாம். அதாவது லேண்ட் வந்து தப்பா ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, சர்வே நம்பர் மாறி இருக்கு, டாக்குமெண்டேஷன்ல பிரச்சனை இருக்கு, லீகல் இஷ்யூஸ் இருக்கு, இது மாதிரியான அமைப்புகள் வரலாம். ஒட்டு மொத்தத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறப்பினுடைய முக்கியமான ரகசியம் எதுன்னு கேட்டீங்கன்னா, தந்தையார் வந்து மட்டும் சரியா அமைஞ்சிட்டா போறோம். பல கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடைய ஆதரவும், தந்தையாருடைய கவனிப்பும், தந்தையாருடைய அனுசரிப்பும், அரவணைப்பும் சிறு வயதிலேயே இழக்கக்கூடிய தன்மை இருக்கு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நானே வந்து பிதாகாரகன் நட்சத்திரத்தில் பிறக்கிறோம்னு சொல்றோம். கிருத்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம். அப்படி பிறந்தாலும் ஒரு எஸ்பெஷலி ஆண்கள் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறக்கும் பொழுது சிறு வயதிலேயே தந்தையாரை பிரியக்கூடியதோ அல்லது இழக்கக்கூடிய சூழ்நிலைகளோ ஏற்படுவது என்பது இயல்பாக பிறப்பினுடைய ரகசியமாகவும் இருக்கு. இது துரதிருஷ்டவசமானது. அடுத்தது 6வது பாயிண்ட், பிறப்பினுடைய ரகசியம் என்னன்னா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் ஏதோ ஒரு வகையில தன்னை அறிந்தோ அறியாமலோ அரசாங்கத்தின் தொடர்பு இல்லாமல் இருக்க முடியாது. அரசாங்கத்துடன் ஒரு தொழில் சம்பந்தப்பட்டோ இல்ல அரசாங்கத்துடைய ஏதாவது ஒரு இடத்துல அது ஒரு கனெக்ஷன் இருக்கும். அரசாங்கத்துடன் பிரச்சனையும் இருக்கும். அரசாங்க தண்டனை வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு.